விஜய் வந்து இன்னைக்கு தஞ்சாவூரில் வந்து மீண்டும் வந்து திமுகவை விமர்சனம் செய்திருக்கிறார். அவருக்கு வேற வேலை இல்லை. நாங்குநேரியில் இரட்டை கொலை நடந்திருக்கு. பல்வேறு பேரை வெட்டி காயப்படுத்திருக்காங்க. விஜயுடைய கட்சி தாவேகா களத்தில் நிற்குதா? நாங்கள் சாலை மறியல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அக்யூஸ்டை கைது பண்ணியிருக்காங்க. அக்யூஸ்ட் பேர்ல சில நபர்களை இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு கூட்டணி கட்சியில இருக்கிறீங்க, நீங்களே போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு அரசு வந்து நடவடிக்கை எடுக்குங்கிற நிலைமை இருக்குங்கிறத பார்க்க அது அப்படி கிடையாது. விஜய் இயக்குறது யாரு? நான் கேட்கிற யாரு? உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கு? நீங்க எதுக்கு சார் அரசியல் சொல்றீங்க? பாஜக உங்க கொள்கை எதிரி. உங்களுடைய திரைப்படத்தை ஜனநாயகத்தை வெளியிடல. நீங்க என்ன பேசுறீங்க? அறிக்கை விட்டீங்க. எந்த அடிப்படையில் நீங்க திமுக விமர்சனம் பண்றீங்க? பைதபிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிகாவின் மாலின். வாங்க விட்டார் பேசலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு தஞ்சாவூர்ல விஜயவர்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. வழக்கம் போல பல்வேறு விமர்சனங்களை வச்சிருக்காரு. திமுகவை ரொம்பவே சாடி இருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாருமே சொல்றாங்க, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிற மாதிரி அவர் பிரச்சாரத்தை முன்னெடுத்து போயிட்டு இருக்காரு ரொம்ப நாளாவே. இன்னைக்கும் அது ரொம்பவே வலுவா அவர் பேசியிருக்காருங்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா இன்றைய பேச்சுகள்ல அவர் பல்வேறு விஷயங்கள்ல சுட்டி காட்டி பேசுறாரு. மணல் கொள்ளையை பத்தி பேசுறாரு, திமுக செய்த ஊழல்களை பத்தி பேசுறாரு. முக்கியமா இருவரும் கட்சிகளை பத்தி குற்றச்சாட்டு வச்சாலுமே ஆளும் கட்சியை நாங்க எதிர்க்கிறோம், இனிமேல் மக்கள் உங்க நம்புற தயாரா இல்லை, எங்களை நம்ப தயாரா இருக்காங்கன்ற ஒரு பேச்சு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி கையாள போறீங்க? விஜய் வந்து இன்னைக்கு தஞ்சாவூரில் வந்து மீண்டும் வந்து திமுகவை விமர்சனம் செய்திருக்கிறார். அவருக்கு வேறு வேலை இல்லை. ஏன்னா திமுக பேசலைன்னா அவருடைய அரசியல் இங்கே படம் ஓடாது, அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் கட்சி தொடங்கினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக மீது அடுக்கடுக்கு குற்றச்சாட்டு சொல்கிறார். ஒரு இடத்துல கூட இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் ஆட்சியில் இருந்து அதிமுகவை அவர் சொல்லலை. 10 ஆண்டுகளாக எவ்வளோ பெரிய ஊழல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பெரிய மணல் மாஃபியா அவங்க வளர்த்துருக்காங்கிறதெல்லாம் அவருக்கும் தெரியும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை சினிமா கம்பெனி, எவ்வளோ பெரிய ஊழல் கருப்பு பணங்கள் புழங்குனுச்சுலாம் விஜய்க்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் பற்றி பேசாமல் இன்றைக்கி திமுக பற்றி அவர் பேசுகிறாருன்னா அப்போ என்ன காரணம்னா, ஒரு கட்சி மீண்டும் ஒரு 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற சிந்தனை. ரெண்டாவது, விஜய்கிட்ட வந்து ஒரு சரியான தெளிவான பார்வையில்லைன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் பிஜேபியை விமர்சனம் பண்ணாதது, அதிமுகவை விமர்சனம் பண்ணாது, கேட்டால் நான் ஆளுகின்ற கட்சியை தான் விமர்சனம் செய்ய முடியும் அப்படின்ற வார்த்தை வந்து இது சிறுபிள்ளைத்தனம். அவர் ஒரு பெரிய தெளிவான பார்வையில் அதுக்கு இதுவே உதாரணம். ஏன்னா இங்கே அதிமுக என்ன பண்ணிச்சு, திமுக என்ன பண்ணிச்சு, பாஜக என்ன பண்ணிச்சின்னு இருக்குது. பாஜக இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இயக்கமான திராவிட அரசியலை நீர்த்து போகிற வேலையை முதலில் அதிமுக தொடங்கி இன்னைக்கு அதிமுக அந்த கட்சியை அழிச்சிட்டாங்க. அந்த கட்சி இன்னைக்கு மிகப்பெரிய தேய்பிறையில் இருக்குது. அதை கூட விஜய் உணர மாட்டார். ரெண்டாவது, அதிமுக இன்றைக்கி 4-5 கிடந்தது, இன்றைக்கு ஒன்றா சேர்க்குறோம்னு சொல்லிக்கிட்டு அந்த கட்சியை மீண்டும் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு பாஜக. அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். மணல் மாஃபியாங்கிறது இது ஏதோ இன்னைக்கு நேற்று நடந்தெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் தொண்டு தொட்டு ஆளுகின்ற அரசியல் கட்சிகளுடைய தொடர்பில் மணல் மாஃபியாக்கள் இருக்கிறத செய்யுது. இது ஒரு விஷயமே கிடையாது. அதை அரசு இன்னைக்கு சில விஷயங்களை கையாண்டு கைது செய்கிறாங்க, சில மணல் மாஃபியா மேலே வழக்கு போடுறாங்க, ரெக்கவரி பண்ணுறாங்க. இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுதான் புதுசாக கண்டுபிடிக்கவே செய்கிறாரு. ரெண்டாவது, ரேஷன் கடையில் வந்து ஒரு பெண்ணையும் ஆண் இருந்தால், ஒரு பெண் இருந்தால் பெண்ணை போடுவேன் அப்படின்றாரு. ஏற்கனவே இந்த போலீஸ் அதிகாரத்தில் வந்து ஒரு எஸ்பி ஒரு பெண்ணாக இருந்தால், ஒரு இன்னொரு எல்லோண்டோவில் ஒரு எஸ்பி பெண்ணாக தான் போடுவான், 2 எஸ்பி போடுவான், பெண்களுக்கும் தனியாக ஒரு எஸ்பி போடுவான் அப்படிலாம் சொன்னார். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவருடைய பிரச்சனையை, இவருக்கு இருக்க நெருக்கடியை மறந்துட்டு இவர் ஏதோ மக்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல வந்துட்டு இருக்காரு. இவர் பிரச்சனையை யோசிக்கணும்ல. என்ன பிரச்சனை தீர்க்கணும்னு சொல்றீங்க? அவங்க மனைவி சங்கீதா கோர்ட்டுக்கு போய் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இது பர்சனல் தான். ஆனால் நாம் என்ன பார்க்குறோம்னா, ஒரு பொது வாழ்க்கைக்கு வர நபர் தன் வாழ்க்கையை சரி பண்ண முடியலன்னா அவர் எப்படி பொது வாழ்க்கையை சரி பண்ணுவார்? எல்லா பொது வாழ்க்கையில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் இருக்கு. எம்ஜிஆருக்கு இருந்துச்சு, கலைஞருக்கு இருந்துச்சு, எல்லாருக்கும் இருந்துச்சு. எல்லாருக்கும் இருக்கும்போது
அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க, எப்படி பேசுனாங்க அரசியலங்கிறது இருக்குல்ல. இத பத்தி அவர் எதுவும் பேசணுங்கிற அவசியம் இல்லையா சார்? அவர் அதை இத ஹேண்டில் பத்தி பண்ற விதத்துல பேசணும். கோர்ட்டுக்கு போவார், டிவோர்ஸ் வாங்குறாங்கிற தனிப்பட்ட விவகாரம். அத பத்தி நம்ம அரசியல்ல பேசுறதுக்கு அவர் கருத்தியெல்லாம் ஒண்ணு நம்மள வைக்கிறாருன்னா தான் வாழ்ந்து காட்டும் போது பிறருக்கு வழிகாட்டுவதே சிறந்த பண்புன்றார் தலைவர் எழுச்சி தமிழர். தான் வாழ்ந்து காட்டுவது மூலம் பிறருக்கு வழிகாட்டுவது சிறந்த பண்பு. அமைப்பாய் திருள் புத்தகத்துல எழுச்சி தமிழ் எழுதியிருக்காரு. புரியுதுங்களா? அப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை நாம் எப்படி வாழ்றோமோ அப்பதான் நம்முடைய தொண்டர்கள், நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் பின்பற்றுவாங்க. இப்ப என்ன அந்த மாதிரி ஒரு தவறா பின்பற்ற போறாங்க? இல்ல அவர் என்ன அப்படி 5 ஆண்டுகளா என்னை கொடுமைப்படுத்தி இருக்கிறாருன்னு ஒரு மனைவி சொல்றாங்க. அது இன்னும் ப்ரூஃப் பண்ணப்படல சார். அவங்க ஒரு அது அவர் தான் விளக்குறாங்க. இப்ப நாங்குநேரியில வந்து ஒரு மிகப்பெரிய சாதிய வெறியாட்டம் நடந்திருக்கு. அதுக்கு உடனே அறிக்கை கொடுக்குறாரு. நான் வரவேற்கிறேன். ஒரு அரசியல் தலைவர் நான் வரவேற்கிறேன். ஆனா அவங்க மனைவி வந்து நீதிமன்றத்துல போய் 9 பக்கத்துக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு பக்கம் அறிக்கை கூட வரலையே. அவர் அதை நீதிமன்றத்துல முறையிடலாம் நினைச்சிருப்பாரு. அதையும் பொதுவெளியில் எடுத்துட்டு வரணும். பொதுவெளியில் அவங்க மனைவி வந்துட்டாங்கல்ல. நீதிமன்றம் பொதுவெளி கிடையாதா? நீதிமன்றம் பொதுவெளி தான். அப்ப நீதிமன்றத்துக்கு மனைவி வந்துட்டாங்கல்ல. அதை அவர் பர்சனலாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு, ஒரு கும்பல் மாதிரி வச்சுக்கிட்டு, ஒரு இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? எந்த நேரம் திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டு திமுக மீது அவதூறு பரப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அருவருப்பா தெரியலையா? நீங்க ஆளும் கட்சியில இருக்கிறீங்க, நீங்க செய்யக்கூடிய அவலங்களையும் நீங்க செய்யக்கூடிய பிரச்சனைகளையும் சமூக நீதி பேசுறீங்க. ஆனா சமூக நீதிக்கு எதிரான பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இரட்டை கொலை நடக்குது அப்படிங்கும்போது, பாலியல் குற்றங்கள் நடக்கும்போது குரல் கொடுக்க கூடாதா? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுங்கிறாரு. நாங்குநேரியில இரட்டை கொலை நடந்திருக்கு. பல்வேறு பேரை வெட்டி காயப்படுத்திருக்காங்க. விஜயுடைய கட்சி தாவேகா களத்தில் நிற்குதா? விடுதலை சிறுத்தை களத்தில் நிற்கிறோம். விடுதலை சிறுத்தையில் மறியல் பண்றோம். போராட்டத்தை முன்னெடுத்திருக்கோம். சாலை மறியல் பண்ணியிருக்கோம். நாங்கள் சாலை மறியல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அக்யூஸ்ட கைது பண்ணியிருக்காங்க. அக்யூஸ்ட் பேர்ல சில நபர்களை. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு கூட்டணி கட்சியில இருக்கிறீங்க, நீங்களே போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு அரசு வந்து நடவடிக்கை எடுக்குங்கிற நிலைமை இருக்குங்கிறத பார்க்க அப்படி கிடையாது. பாதிக்கப்பட்ட மக்கள் முன்னாடி யார் நிக்கிறான்னு தான் இருக்கு. பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னாடி நாங்க நிக்கிறோம். கண்டிப்பா சார். அப்ப தாவேகா எங்க போச்சு? அவங்க நிக்கிறதுனாலதான் ஒண்ணு நடக்குதுன்னா அப்ப அந்த அரசை எதிர்க்க வேண்டிய வேலையில விஜய் இருக்கிற கவனத்துக்கு கொண்டு போறோம். முதல்வர் தூங்குறாரான்னு கேக்குறாரு. நீங்க கவனத்துக்கு கொண்டு போறோம். நீங்க ஒரு சில போராட்டங்கள் என்பது கவனத்துக்கு கொண்டு போய் தான் அந்த போராட்டம் வெற்றி பெறும். அப்போ முதலமைச்சர் அவர்களுடைய கையில இருக்கிற காவல்துறை இதை கவனிக்க மாட்டாங்களா? 9 பேர் சொன்ன கும்பல் சார் பெட்ரோல் குண்டை போய் வீசிருக்காங்க ஒரு பொதுவெளியில டீ கடையில. இந்த கவனத்தையே வீசிக்கா போய் தான் முதலமைச்சருக்கு தெரியப்படுத்த. இல்லம்மா, நீங்க உளவுத்துறை வந்து தவறா தகவல் கொடுப்பாங்க. சில விஷயத்துல காவல்துறை வந்து ஒரு பக்கம் விசாரணை நடத்துவாங்க, உளவுத்துறை தகவலை தவறா சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்க சிக்கலே என்னன்னா, உளவுத்துறை தனியா இருக்கு, காவல்துறை தனியா இருக்கு. இது ரெண்டுமே நிர்வாக ரீதியா சிக்கல் இருக்கு. இதை நான் உண்மையை சொல்றேன். நான் எதுக்கு மறுக்க போறேன்? அதை வந்து சரி பண்றதுக்கு தான் போராட்டங்கள் மூலியமா சில தலைவர் ரெஃபர் பண்ணுவாங்க. டிஜிபி போடுங்கங்கறாங்க, பொறுப்பு டிஜிபி. அதையே இழுத்துட்டே இருக்காங்க. அதை பண்ணிருந்தா கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்காதே. நீங்க தேர்தல் நெருங்குற நேரத்துல ஒரு அதிகாரத்துல இருக்கிற ஒரு அரசியல் சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் நிர்வாகம் பண்ண முடியும். இப்படி இருக்கு. இப்படி ஒரு படுகொலைகள், சாதிய வெறியாட்டம் அந்த மாவட்டத்தில் நடக்குது. தொடர்ந்து அந்த மாவட்டத்துல திமுக ஆட்சி மட்டும் கிடையாது, அண்ணா திமுக ஆட்சி நடந்திருக்கு. புரியுதுங்களா? எல்லா ஆட்சியாளர்கள் காலத்திலும் நடந்திருக்கு. அப்படி ஒரு மாவட்டமா திருநெல்வேலி இருக்கு. நாங்க அதை வன்கொடுமை மாவட்டமா அறிவிங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஆட்சியில மட்டும் சொல்லல, நாங்க அதிமுக ஆட்சின்னு சொல்லியிருக்கோம். கட்டாயமா. அப்ப அது ஒரு சென்சிட்டிவான பகுதி. ஏதோ இன்னைக்கு நடந்துருச்சு நேத்து சொல்லல, அது நடந்துகிட்டு தான் இருக்கு. நாங்குநேரியிலே ஏற்கனவே சம்பவங்கள் நடந்து சின்னதுரை பாதிக்கப்பட்டிருக்கான் தம்பி. ஏன்னா நான் வீட்டு பார்த்திருக்கேன், அவனையும் பார்த்துருக்கேன். அப்ப அதுக்கு விடுதலை சிறுத்தை போராடிருக்கான். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வெறும் ஒரு பக்கத்து அறிக்கையை விட்டுட்டு கடந்து போறீங்க. நீ களத்துக்கு போங்க. தாவேக்காவுடைய மாவட்ட போனாரா? ஓகே. தாவேக்கா நிர்வாகி என்ன பண்ணாங்க? அந்த பையனை பார்த்தாங்களா? போய் ஆறுதல் சொன்னாங்களா? வீதியில நின்றாங்களா? புரியுதுங்களா? அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அங்க போய் நம்ம நின்றோம்னா ஒரு சமூகத்துடைய ஓட்டு போயிடும், நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு அரசியல் தெளிவு நீங்க அரசியல் தெளிவு பண்றீங்கல்ல. சமூகம் சார்ந்த ஓட்டு அவர் எதிர்பார்க்கலங்கிறாரு சார். அவர் போட்ட மாவட்ட செயலாளர் யாரு? தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர்ல பட்டியலினத்தை எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க? பட்டியலினத்துல இருக்கிற இன்னைக்கு எத்தனை பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்க தாவேக்கால? நாள்தோறும் ஒவ்வொரு பெண்கள் புலம்பிட்டு இருக்காங்க, ஆண்கள் புலம்பிட்டு இருக்காங்க. எங்களை சாதி பார்த்து புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லி தாவேக்கால சாதி பார்த்து புறக்கணிப்புகள் நடக்குன்னு சொல்றாங்கல்ல பொதுவெளியில. அப்ப நீ இது ஒரு விஷயம்னா, இவர் வந்து ஒரு தெளிவான அரசியலை சொல்லணும். நான் என்ன சொன்னேன்? தத்துவத்தின் முளைக்காத தனிநபர் தலைமை பாதை தடுமாறி திசை மாறி இலக்கும் தன் வலிமை.
இதையும் தலைவர் எழுச்சி தமிழ் சொல்லுங்க என்னன்னா, ஒரு கோட்பாடு கொள்கை இல்லாம வெறுமனே அம்பேத்கர் பெரியாரை வச்சுக்கிட்டு நீங்க அரசியல் பண்ண வரீங்க, அது ஆபத்துங்கிறோம். ஆர்எஸ்எஸ் கூட அம்பேத்கர் கொண்டாடுது, பிஜேபி கூட அம்பேத்கர் மாலை போட போறாங்க நினைவு நாளில், பிறந்த நாளில். அதுக்காண்டி பிஜேபி அரசு ஏற்றுக்க முடியுமா? புரியுதுங்களா? அப்ப விஜய்கிட்ட என்ன நிலைப்பாடுங்கிறத அவர் வந்து இன்னும் தெளிவுபடுத்தல. ஒரு பெரிய கும்பலை அரசியல் படுத்தாமல் இன்னைக்கு கூட ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு, கீழே விழுந்திருக்காங்க பசங்க. அப்ப நீங்க அதையே ஒழுங்குபடுத்த அவர் சொல்றாரு, என் வாகனத்தை பின் தொடர்ந்து வராதீங்க அப்படின்னு ஒவ்வொரு கூட்டத்திலயும் அவர் சொல்றாரு. அதை மீறி போகிறாங்கும் போது அப்ப அவர் மேல நம்ம என்ன பழி சொல்ல முடியும்? இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்தியாவுல அனைத்து அரசியல் கட்சி நடத்துறாங்கல்ல, ஏன் சிரஞ்சீவி கட்சி நடத்துறாரு, எத்தனை நடிகர்கள் கட்சி நடத்துறாங்க, எம்ஜிஆர் கட்சி நடத்தினாரு. தொண்டர்கள் கட்டுப்பாடுற தொண்டர்களை ஏன் வச்சுக்கிறீங்க நீங்க? உங்களுடைய மாவட்ட நிர்வாகம் என்ன செய்யுது? எங்க பிள்ளையை பெற்று வளர்த்து உருவாக்கி வச்சிருப்பா. நீங்க அரசியல்ன்ற பொருளை அவனை வந்துட்டு தத்துவம் இல்லாம அவனை ரசிகன்ற பொருளை ஈர்த்து வச்சிருப்பீங்க. அவன் போய் ரோட்ல விழுந்து ஆக்சிடென்ட் ஆகும், யாருங்க பாதுகாக்கிறது? அப்ப உங்கள்கிட்ட அந்த பாதுகாப்பு தன்மை இல்லை, இல்லை உங்கள்கிட்ட உதிரி போக்கு தானே இருக்கு. நீங்க ஒரு கும்பலை வச்சு பயன்படுத்துறமே தெரியுது. நீங்க வந்து ஸ்ட்ரிக்டா வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு ஆர்டர் போடணும், என் பின்னாடி டூரில் வரக்கூடாதுன்னா வரமாட்டாங்கல்ல. இப்போ தலைவர் எழுச்சி தமிழர் எங்கேயாவது போனாரா என் பின்னாடி பின்தொடரக்கூடாது வராதிங்கன்னு சொல்லுவார், போக மாட்டாங்கல்ல. அப்போ அதை இப்போ ஸ்டாலின் போகிறாருன்னா சொல்லுவார்ல, என் பின்னாடி டூரில் வரக்கூடாதுன்னு. அப்போ இவ்வளவு போலீஸை மீறி பேரிகார்டை உடைச்சு போகிறது, தூக்கி எரிஞ்சு உள்ள நுழைகிறது, இது என்ன கலாச்சாரம்? எந்த அரசியல் கட்சியுமே இப்படி கலாச்சாரம் இல்லைம்மா. விஜய் தான் செய்கிறாரு. அப்போ இது என்னன்னா, அவருக்கு ஒரு அரசியல் புரிதல் இல்லாத சிக்கல். அவர் ஒரு அரசியல் தெளிவு இருக்கணும். நாம எந்த நோக்கத்துக்காண்டி திமுகவை எதுக்குறதுக்காண்டி கட்சி தொடங்கினாரா, இல்ல தமிழ்நாட்டு நலன் கருதி கட்சி தொடங்கினாரா தெளிவுபடுத்தணும். தமிழ்நாட்டு நலன் தான் ஒவ்வொரு மேடையிலயும் 5-6 வாக்குறுதிகள் கொடுக்கிறாரு. தமிழ்நாட்டு நலன் கருதி அவர் என்ன செய்ய போறங்கிற விஷனரிய கொடுக்கிறாரு. எல்லாம் செய்ய போறேன்னு அறிக்கை கொடுக்குறாங்கம்மா. எல்லா அரசியல் கட்சியும் தேர்தல் வந்தன நான் இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன்னு சொல்லதான் செய்வாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த சாமானிய அன்றாட ஏழை எளிய மக்களுக்கு, உழைக்கின்ற மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேட்கிறேன். இவர் சொல்றாருல, உங்க அப்பாவுக்கு வந்து சிலை வைக்கிறீங்க, உங்களுக்கு வெங்கல சிலை உருவாக்குறீங்கன்றீங்களே, ஏங்க நீங்க எத்தனை கோடிங்க வச்சிருக்கீங்க? நீங்க திரைப்படத்துல நடிச்சு இந்த 50 ஆண்டுகள்ல உங்களுடைய 25 ஆண்டு திரைப்பயணத்துல எத்தனை கோடி சம்பாரிச்சிங்க? என்ன வச்சிருக்கீங்க? நீங்க என்னைக்கு பொதுவில் காட்டியிருக்க முடியுமா? கணக்கு காட்டியிருப்பீங்களா? எத்தனை கருப்பு படத்தை வாங்கியிருப்பீங்க படத்துல நடிக்கிற போது? அதை நீங்க வெளியே சொல்ல முடியுமா? அப்ப நீங்க குற்றச்சாட்டு சொல்லன்றதுக்காண்டி யாரையும் வந்து அவதூறு படக்கூடாது. நீங்க பேசலன்னு நியாயம் பேசுங்க. உங்களோட நியாயமே இல்லைங்கிற மாதிரி, உங்களோட எந்த அரசியல் கிடையாது, நியாயம் கிடையாது. நீங்க உங்க மனைவி வந்து நிக்கிறாங்க நியாயம் கேட்டு, நீங்க உங்க மனைவிக்கு நியாயம் சொல்லுங்க. அப்புறம் சாமானிய தமிழ்நாட்டு மக்களுக்கு நியாயம் விட்டுருவோம் சார். அந்த தனிப்பட்ட பிரச்சனையை விட்டுருவோம். அவர் அங்க பதில் சொல்லட்டும். நம்ம அவர் சொன்ன கருத்து ரீதியெல்லாம் போவோமே. இப்ப விவசாயிகள் பிரச்சனையை பத்தி அவர் சொன்னாரு. நாங்க எங்களுடைய அரசியலை தொடங்கினதே விவசாயிகள் வச்சுதான். பரந்தூர் விமானத்தை எதிர்த்து தான் நாங்க அரசியலை தொடங்கினோமே. சோ நாங்க விவசாயிகள் பக்கம் நிக்கிறோம். ஆனா நீங்க விவசாயிகளை வந்து அரவணைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல குண்டர் சட்டத்தை கொடுக்குறீங்க, அவங்கள வந்து சுட்டு தள்ளுறீங்க, இல்ல அவங்களுக்கான இடத்துல நிக்க மாட்டேங்கிறீங்க. டெல்டா, நானும் ஒரு டெல்டால இருந்து வந்தவன் தான் சொல்லி மக்களுக்கு ஆதரவு டால்டா ஊத்துறீங்கன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவர் எனக்கு விவசாயம் தெரியாது, ஆனா நான் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறேன், அடுத்த ஒரு மறு ஜென்மம் தான் அவர் விவசாயியா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்லாம் பேசியிருக்காரு. மறு ஜென்மம் ஒன்று இல்லைன்னு நம்ப மாட்டேன், மறு ஜென்மம்னு ஒன்று நம்ப மாட்டேன். ஆனா இருந்தா வந்து நான் விவசாய பிறப்பேன். இதெல்லாம் அரசியல்ல எழுதி கொடுத்து பேசுறதுமா, புரியுதுங்களா? அரசியல் எழுதி. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு, அவர் வந்து திரைப்படத்தில் நடிச்சவர், புரியுதுங்களா? ஒரு 10 பக்க டைலாக்கை வேகமாக பேச முடியும் அவரால். அந்த குரலை உயர்த்தி குரலை கம்மி பண்ணிலாம் பேச முடியும். இது வந்து சினிமாக்கார நடிகர்களுக்கான ஒரு கேரக்டர். அப்படி பேசினாப்புல அந்த மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு அவர் பேசுகின்ற எல்லா விஷயமும் அவருக்கு இன்னும் இந்த தேர்தல் 26 முடிஞ்சோன்னா அப்படி திருப்பி அடிக்கும். ஏன்னா நீங்கள் இன்னைக்கு என்ன விவசாயிகள் கரிசனம் உங்களுக்கு? விவசாயிகள் டெல்லியில் போராடிக்கிட்டு இருந்தாங்க, செத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கங்கே போனீங்க? டெல்லியில் 1.5 ஆண்டு காலம் விவசாயிகள் போராட்டம் பண்ணா. நீங்கள் என்ன பண்ணீங்க? அண்ணா சாரைக்காண்டி போய் உட்கார்ந்தீங்களா? நீங்கள் போய் ஊழல் எதுக்குற அண்ணா சார் இன்னைக்கு ஆளை காணா, புரியுதுங்களா? நீங்கள் எங்கே போனான்னு தெரியல அண்ணா சாரை. ஆனால் அவருக்காண்டி நீங்கள் போய் உட்கார்ந்தீங்களா உண்ணாவிரத்தில்? டெல்லியில் 1.5 ஆண்டுகள் போராடினாங்களா? என்ன போயிருப்பீங்களா நீங்கள் டெல்லிக்கு? உங்களை இயக்குறது யார் சார்? விஜய் இயக்குறது யாரு? நான் கேட்குறேன் யாரு? உங்களுக்கு இந்த நோக்கம் இருக்கு. நீங்க எதுக்கு சார் அரசியல் சொல்றீங்க? நான் கேட்குறேன். தமிழ்நாட்டின் நலன் கருதி இங்க இவ்வளவு அரசியல் இருக்கும்போது நீங்க ஏன் தொடங்குனீங்க கட்சி? என்ன காரணம்? எல்லாரும் ஊழல் செய்யறாங்க, மக்களுக்கான நலன்கள் போய் நீங்க வந்து நடிக்கும் போது கருப்பு பணம் வாங்கலையா? ஊழல் பண்ணலையா? அது ஊழல் இல்லையா?
நீங்க செய்யறதெல்லாம் இப்ப நியாயமா? இங்க என்ன பிரச்சனைக்கு நீங்க கட்சி தொடங்குனீங்க? நீங்க நடிச்சுக்கிட்டே நிறைய பேருக்கு உதவி செய்யலாம். விஜய் சார் வந்து நடிச்சுக்கிட்டே 4 பேருக்கு உதவி செய்யலாம், படிக்க வைக்கலாம். செஞ்சிருக்காரு முன்னாடியே பல்வேறு விஷயங்களுக்கு. அதிகாரத்துக்கு வந்து நீங்க உங்க மூளையில வந்து அதிகார போதை இருக்குமா? நீங்க அதிகாரத்துக்கு வந்தா செய்ய நினைக்கக்கூடாது. மாணவர்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு பாராட்டினாரு. யாரெல்லாம் நிறைய மதிப்பெண்கள் எடுத்திருந்தாங்களோ வருஷம் வருஷம் அவங்களை கூப்பிட்டு இது பாராட்டி எல்லா ரசிகர் மன்றமும் செய்யறாங்க. சூர்யா கூட நீங்க அகரம் பவுண்டேஷன் நடத்துறாரு, புரியுதுங்களா? கார்த்திக் கூட செய்யறாரு. யார் வேணா அரசியலுக்கு வரலாம்ல சார்? அவங்க அரசியலுக்கு வரலாமா? ஏன் வராங்கன்னு கேள்வி கேட்கிறோம். ஏன்னு கேட்கல, உங்க நோக்கம் என்னன்னு கேட்கிறோம். நீங்க அரசியலுக்கு வாங்க, உங்க நோக்கம் என்ன? என்ன உங்க பார்வை இருக்குது மக்கள் மீது? நீங்க வந்து திமுக விமர்சனம் பண்ணுவது, மக்களை வந்து நீங்க வந்து பலிகடை ஆக்கி அதை அதிகார போதையை உருவாக்குறது. நீங்க அவங்க மாவட்ட செயலாளர்லாம் பாவம். அவங்க எனக்கு தெரிஞ்ச கட்சியில நிறைய தம்பி இருக்காங்க, மாவட்ட செயலர் இருக்காங்க, பாவம். ஏன் அப்படி சொல்றீங்க சார்? ஏன் பாவம் சொல்றீங்க? பாவம் தான். என்னன்னா அவங்களுக்கு அரசியலே தெரியல. இந்த பொலிட்டிஷியன் எப்படிங்க? இப்ப அதிமுக, திமுக, பிஜேபி, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இப்படி பெரிய அரசியல் கட்சிகள் 35 ஆண்டுகள் உருவான அரசியல் கட்சிகள் எப்படி சமாளிப்பாங்க? இவங்களுக்கு என்ன தெரியும்? பாவம் இல்லை அவங்க. நீ அவங்களை பழிகளாக்கி விடுறீங்களே. அவன் காசு பணம்னா ரோட்டில் இழந்து, அவன் எல்லாத்தையும் இழந்து தெருவில் நிற்கணும். ஏற்கனவே ஒரு கட்சி தெருவில் நிப்பாடிச்சிருக்கு, இப்போ நீங்களும் தெருவில் நிப்பாட்ட போறீங்க. அது எவ்வளவு பாவம். நான் உண்மையிலே தாவேக்கால இருக்கிற தொண்டர்களுக்கு பொறுப்பாளர் சொல்றேன், நீங்க ஒரு அரசியல் தெளிவோடு அரசியல் புரிதலோட இயங்குங்க. வெறும் லும்பல்ஸா இயங்காதீங்க. ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டு நலன் கருதி ஒரு அரசியல் கட்சியின் எதுவுமே சூழல் தகுந்த மாதிரி நடக்கிறாங்க. அந்த ஆபத்தை உருவாக்குறாங்க. தத்துவம் இல்லாம வராருமா? அவரு பாஜக எதுக்குறேன்னு சொல்றாரு, கேட்டா எடப்பாடி எதுக்குறேங்கிறாரு, அப்புறம் ஒரு ஷாப் கார்னர் பண்றாரு. இது என்ன நோக்கம்? மேடைக்கு மேடை ஒவ்வொரு விஷயத்த பேசிட்டு திமுகவை அடிக்கிற வழியா வச்சிருக்காரு. கொள்கை எதிரிங்கிறாரு, பாஜக தான் கொள்கை எதிரிங்கிறாரு. அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களையும் நாங்க எதிர்ப்போம். இப்போ கொள்கை பாஜக உங்க கொள்கை எதிரி. உங்களுடைய திரைப்படத்தை ஜனநாயகத்தை வெளியிடல, நீங்க என்ன பேசுறீங்க? அறிக்கை விட்டீங்க, ஒரு அறிக்கை வழக்கா நாங்க கொண்டு போலாம். ஒரு வாட்டியும் கோர்ட்டுக்கு போறாங்க. அங்க பாஜக உங்க படத்தை வெளியிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி உங்களை ஸ்டாப் பண்றாங்க, உங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க. படத்தை இயக்குன அவர் வினோத் பாவம், அவர் இன்னைக்கு புலம்பிட்டு அலைகிறாரு. அந்த படத்தை தயாரிப்பாளர் புலம்பிட்டு அலைகிறாங்க. நீங்க அதுக்கு ஆதரவு ஒரு அறிக்கை விடலையே, கண்டிக்கலையே. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா நீங்க மேடையில பேசும்போது பாஜக அப்படி இப்படின்னு பேசுறீங்க, ஆனா பம்புறீங்க. ஆனா முதலமைச்சர் அவர்கள் கூட நன்றி சொல்லியிருந்தாரு. எனக்காக அவர் ஜனநாயகத்துக்காக பேசியிருந்தாரு. எனக்காக ஜனநாயகத்துக்கு பேசினாரு. ஜனநாயகத்துக்காக எல்லாரும் பேசினாங்க, ஜனநாயக திரைப்படத்திற்காக இங்க எல்லோரும் பேசினாங்க. அவர் பேசலைங்கிறது பிரச்சனை. யாருக்கு பிரச்சனையும் அவர் பேசல. அப்புறம் எப்படி நீங்க வந்து எந்த அடிப்படையில் நீங்க திமுக விமர்சனம் பண்றீங்க? உங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறவங்க, உங்களை வீழ்த்து நினைக்கிறவங்க பாஜக. அப்ப அவங்களை கண்டிக்க மாட்டீங்க. நீங்க உங்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு கொடுத்து, உங்களுடைய நிகழ்ச்சிக்கு பூரா பாதுகாப்பு கொடுத்து, உங்களை பத்திரமா பாதுகாப்பா அனுப்பி ஒரு முதலமைச்சரா இருக்காரு, காவல்துறையுடைய முதலமைச்சரா இருக்காரு, உங்களை பாதுகாப்பு கொடுத்து உங்களை அனுப்பி வைக்கிற எல்லா வேலையும் செய்யறாரு. நீங்க அவரை விமர்சனம் பண்றீங்க, தடுக்கிறீங்கிறாரு. ஒவ்வொரு இடத்துலயும் மீட்டிங் போட தடுக்கிறீங்க. தடுத்த கூட்டமே போட முடியாதுமா. பல்வேறு சிக்கல்களை தாண்டி தான் கூட்டம் போடுறாங்க. தடுத்தா நீதிமன்றத்துல போய் அனுமதி வாங்கி தரணும். நீங்க எத்தனை கூட்டம் நீதிமன்றம் அனுமதி ஆயிருக்கீங்க? நீங்க நடத்தின கூட்டத்துல எதுனாச்சும் நீதிமன்றம் போனா, உயர் நீதிமன்றம் போய் அனுமதி வாங்கினா, உச்ச நீதிமன்றம் சொல்லுங்க. உங்களுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்குதில்ல, பாதுகாப்பு கொடுக்குதில்ல. நீங்க பாதுகாப்பு ரோட்ல வர முடியுமா? நீங்க விஜய் வந்து தனி விமானத்துல வந்து இங்க இறங்கி அந்த நிகழ்ச்சிக்கு போக முடியும் பாதுகாப்பு கொடுக்கணும்னா? இப்ப கலவரம் பண்ணி விட்டுருவாங்கம்மா. எம்ஜிஆருடைய திரைப்படங்கள் எவ்வளவு அந்த சூழல் நெருக்கடி ஆச்சுங்கிறதெல்லாம் வரலாறு படிக்கிறோம். உங்களை ஃப்ரீயா விட்டுருக்காங்க. நீங்க ஃப்ரீயா விட்டனால அந்த கட்சியை நீங்க விமர்சனம் பண்ணி பேசுறீங்க, அதை எதிர்த்து பேசுறீங்க. இது வந்து அவருக்கு ஆபத்து. ஏனென்றால் நீங்க வந்து அவங்க ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. திமுக இவர் வந்து இவ்வளவுதான் பேசுவாரு, நம்மள விமர்சனம் பேசுவாரு, பேசிட்டு போறாரு. தவளை தன் வாயாலே அழிவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தவளை மாதிரி ஒரு வாயாலே ஒரு அழிய போறாரு. ஆக்ரோஷமா அதுக்கு ஆதரிக்கிறத பார்க்க முடியுது. அவர் கொந்தளிச்சு அவங்களும் கொந்தளிக்கிறாங்க. அவரு எப்பயுமே தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ங்கிறது ஒரு இளம் தலைமுறைட்டு ஒரு கோபம் இருக்கும். இளம் தலைமுறை முதல் வாக்காளர்கள்ட்ட ஒரு கோபம் இருக்கும்.
18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கிற எல்லாருமே வந்து நம்ம ஆளுகின்ற ஆட்சியாளர் மீது ஒரு வருத்தம், கோபம், அது நியாயமானதாக கூட இருக்கும். அதை நான் மாற்றுக்கிறது சொல்ல. ஏனென்றால் நான் 16 வயசுல போராட்ட காலத்தில் இருந்திருக்கேன், 16 வயசுல குடி பிடிச்சிருக்கேன், 16 வயசுல சிறைக்கு போயிருக்கேன். நான் பல்வேறு போராட்டங்களில் 25 வயசு வரைக்கும் உக்கிரமான போராட்ட காலத்தில் நின்றுருக்கோம். ஆனால் இன்றைக்கு அந்த அந்த கோபம் அவங்க பக்கம் திரும்பி காரணம்னா நீங்கள் ஒருத்தர் கார்னர் பண்ணுறீங்க, திமுகன்னு சொல்கிறீங்க. அப்போ உங்கள் ரசிகர் உங்கள் மீது நம்பிக்கையினால அந்த கட்சியை எதுக்குறாங்க, புரியுதுங்களா? ஆனால் ஒரு அரசியல் படுத்தப்பட்ட ஒரு கட்சி கூட்டம்னா இந்நேரம் அமர்ந்து உட்கார்ந்து நீங்கள் பேசுகிறத தலைவர் என்ன சொல்கிறாரு, தலைவர் என்ன பார்வையில் நம்மளை பார்க்குறாரு, அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு நீங்கள் என்ன கீழே கேட்குறீங்க? நீங்கள் என்ன ஜெயலலிதாவா? அந்த அம்மையார் சொல்லுவாங்க மக்களே சொல்லுங்கம்பாங்க, நீ நம்ம அம்மையார், அந்த அம்மையாரா? ஒரு ஆளுமை திறன் இல்லாத நபர் தான் விஜய்மா. அவர் என்னம்மா ஆளுமை இருந்துச்சு? தன் இயக்கத்தை, தன் கட்சியை தன் கட்டுப்பாட்டிலே வச்சுக்கலையே அவரு. புஷி ஆனந்த் பல்வேறு மாவட்ட செயலாளர்கிட்ட பல லட்சத்தை போட்டு வச்சுட்டாப்ல. இன்னைக்கு குற்றச்சாட்டை சொல்றாங்க. அவதூறு, அதை நம்ம அவதூறா சொல்லலாம், அது உங்க கட்சிக்குள்ள நடக்கிற விஷயம். ஆனா ஏமாத்திட்டு நீங்க எத்தனை பட்டியலின இளைஞர்கள் ரோட்டில் நிற்கிறான், புலம்புறானே புஷி ஆனந்த் ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு. அப்போ உங்க கட்சி கட்டுப்பாடு உங்ககிட்ட இருக்கா, தலைவர்கிட்ட இருக்கா, புஷி ஆனந்த் இருக்கா? ஆகையால வந்து அவர் முழுக்க சித்தாந்த ரீதியாகவும் அவர் வந்து சரியில்லானவர், குடும்ப வாழ்க்கையிலும் சரியில்லாமல் போயிட்டாரு, பொது வாழ்க்கைக்கு அவர் உண்மையிலே லாக்கிலானவரை சொல்லுவோம். ஏனென்றால் இந்த 26 தேர்தலோடு அவர் அடுத்த தேர்தல் எனக்கு கூட்டணி தான் வைப்பார். நீங்கள் உறுதியாக எழுதி வச்சுக்க, இந்த தேதி போட்டு அடுத்த தேர்தல் கூட்டணி தான் போவார். இப்போ இந்த தேர்தலையே கூட்டணியில் ஒரு பிரச்சனை இருக்கு சார். இப்போ காங்கிரஸ் இன்னும் திமுக கூட ஒரு இன்டாக்ட் ஆகல, அங்க ஒரு சுமூகம் வரவே மாட்டேங்குது, ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. என்னைக்கு முடிவா சொல்லுவாங்க, இல்ல காங்கிரஸ் தாவேகா கூட போறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்காங்கிற கேள்வி இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா இப்போ கிரீஷ் ஓடங்கர் பேசும்போதும் சொல்றாரு, தாவேகால எங்களை கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, நாங்களும் அங்க பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம், இங்க நாங்க பேசிட்டு இருக்கோம், இங்க முடிஞ்சுதான் பார்ப்போங்கிற மாதிரி ஒரு சமிக்கை கொடுக்குறாரு. 25ங்கிறாங்க, எங்களால ஏத்துக்க முடியாது. அவங்க 38+2ங்கிறாங்க. இந்த ரெண்டுமே கொஞ்சம் கூட கிட்ட நெருங்காத ஒரு தொகை எண்ணிக்கையா இருக்கு, தொகுதிகளா இருக்குங்கும் போது இந்த வாட்டி தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியோட தான் திமுக இருக்குமா, இல்ல தாவேகா கூட போயிருமா? திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருக்கும். காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் இருக்கும். இந்தியா கூட்டணி தான் ஒரு பெரும் வலிமையான கூட்டணியை தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் சந்திக்கும். இது உண்மை. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டைனா 2 பேரும் கட்டி உருள்வாங்க, சண்டை போடுவாங்க. காலையில் சண்டை போட்டாங்கன்னா மாலையில் பிள்ளைங்க வந்தோன்னா சாப்பிட வைக்க வேலைக்கு போயிடுவாங்க, அடுத்த கட்டமாக அடுத்த நகருக்கு போயிடுவாங்க. அப்படி தான் ஒரு கூட்டணியும். ஒரு முதலாளிக்கும் ஒரு தொழிலாளி சண்டை வந்தால் அன்னைக்கு மட்டும் சண்டை போடுவாங்க, அடுத்த நாள் சேர்ந்து அந்த வேலை திட்டத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் தாவேகா தலைவர் விஜய் வந்து ஓராண்டா ஆச்சரியம் பங்கு கூவிட்டு தான் இருக்காரு. அங்கே யாராச்சும் போனாங்களா? இங்கே பாருங்க, தேமுதிக வந்து பிரேமலதா வந்து கூட்டணிக்கு வந்துட்டாங்க, ஓபிஎஸ் கட்சியில் இணைஞ்சிட்டாரு. இன்னைக்கும் திமுகவோட கூட்டணிக்கு வரிசை கட்டி கட்சி நிற்கிறாங்க. அப்ப எப்படி கூட்டணி குழப்பம்னு சொல்ல முடியும்? காங்கிரஸ் இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை தானே சார். காங்கிரஸ் இங்கதான் இருக்குமாங்கிறேமா? காங்கிரஸ் வெளியே போகாது. அவங்க எண்ணிக்கை கூட்டி கேட்கறதுக்காக ஒரு ஒரு செயல் திட்டத்தை அவங்க வச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க கட்சியில் இருக்க 2-3 பேர் வெளியே பேசுறாங்க. அது பொது வெளியில மெயின் ஸ்ட்ரீம் மீடியால, ஊடகங்கள்ல, சோசியல் மீடியால பேசுறாங்க. அதுதான் அவங்க வந்து இன்னைக்கு 28, 30 ஏதோ ஒரு நம்பர் வந்து இன்னைக்கு முடிவாயிரும், இல்லை நாளைக்கு முடிவாயிரும். அது அவங்க வந்து விஷயமே இல்லை. என்ன விஷயம்னா, காங்கிரஸுக்கு இவ்வளவு தொகுதி கொடுத்தால் பிசிகா கொடுக்கணும், இடதுசாரிகளுக்கு கொடுக்கணும், தேமுதிக கொடுக்கணும். ஏன்னா இப்ப புதுசா உள்ள வந்து ஓபிஎஸ் இருக்காரு, தேமுதிக இருக்காங்க, நம்ம கூட ஒரு 10 வருஷமாவே இடதுசாரிகள், மதிமுக, விசிகாலாம் நம்ம கூட பயணம் பண்றாங்க. அப்ப இந்த தொகுதி பங்கீடு நம்பர்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லி தான் திமுக ஒரு சின்ன நெருக்கடி இருக்கும் இல்லைய, இந்த கூட்டணி தொடரும். ஏனென்றா இது வந்து ராகுல் காந்தியை பிரதமரா வந்து முதல்ல முன்மொழிஞ்சது தளபதியார் தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிரதமர். ஆனா ஒரு முன்னாடி இருந்த அளவுக்கு ஒரு இணக்கம் இல்லையோ ராகுல் காந்திக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும். ஏன்னா பிறந்தநாள் ட்வீட்ல கூட சகோதரங்கிற வார்த்தையை சொல்லல. 40 நாடாளுமன்றம் இந்தியாவிலே எந்த மாநிலங்களையும் இப்படி ஒரு வெற்றி கிடையாது. 40 நாடாளுமன்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க, புரியுதுங்களா? இந்த 40 நாடாளுமன்ற வெற்றி பெற்றனால தான் பார்லிமெண்ட்ல காங்கிரஸுக்கு ஒரு வலிமையான கூட்டணியா திமுகவோட கூட்டணி கட்சிகள் இருக்கு. அது அவங்களுக்கு தெரியும்.
அப்போ அப்படிப்பட்ட வலிமையை எப்படி விடுவாங்க? ஆனால் சில காங்கிரஸ்காரர்கள் விஜய் போய் கூட்டணி வச்சோம்னா தொகுதி கூட கிடைக்கும், ஒரு 60 சீட்டு வாங்கலாம் அப்படின்ற ஒரு லப்பாசில் இருக்காங்க. நாங்கள் பார்க்குற பாருங்கன்னா நீங்கள் வெற்றி மட்டும் தான் இலக்கா இருக்க முடியும். நம்பர்ஸ் கூட இருக்கலாமா, வெற்றி தான் முக்கியம். நீங்கள் 60 வாங்கி 10 ஜெயிக்கிறதுக்கும் 5 ஜெயிக்கிறதுக்கும் 25 வாங்கி 25 வெற்றி பெற வித்தியாசம் இருக்குல்ல. புரியுதுங்களா? அப்ப நம்பர்ஸ் முக்கியம் கிடையாது, வெற்றி தான் முக்கியம். அந்த வெற்றி ராகுல் காந்திக்கும் தெரியும், சோனியா காந்திக்கும் தெரியும், இங்க உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ள எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா சார், பொறுத்து பார்க்கலாம் எப்போ அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வருது அப்படின்னு. அதற்கப்புறம் தொகுதி பங்குடிகள் வேட்பாளர்கள் யாருங்கிறத பொறுத்து இன்னும் ஒரு சந்திப்புல நிறைய விஷயங்கள் பேசலாம். இவ்வளவு நேரம் நீங்க பகிர்ந்து கொண்ட உங்களுடைய நேரத்துக்காகவும் உங்களோட கருத்துக்களுக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.